What's up guys, welcome back to my channel YouTube CC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஏன் வந்துட்டு ஓல்டர் கேம்ஸ் அதாவது வை சிட்டி இல்லனா ரோட் ரஷ் இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம மாடர்னா நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி 4K கேம்ஸ் விளையாடணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு புது பீஸ் வந்து பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பீஸில் வந்துட்டு நம்ம ஓல்டு விண்டேஜ் கேம்ஸ் வந்து விளையாடணும் அப்படின்னா அந்த கேம்ஸ் வந்து ஒன்று ப்ராப்பராக ரன் ஆகாது, இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு கேமே வந்துட்டு ஓப்பன் ஆகாமல் கூட இருக்கும். ஸோ இது வந்துட்டு எதனால வந்து நடக்குது, இதுக்கு ஏதாவது ஃபிக்சஸ் இருக்கா அப்படின்றத பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி ஓல்டர் கேம்ஸ் வந்துட்டு நம்மளோட மாடர்ன் பீஸில் வந்து ரன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. பட் ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டர் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு 32 பிட்டில் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு 32 பிட் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டும் இருந்தாங்க. அப்போ இருந்த டெக்னாலஜியும் பெருசாக இருந்தது வந்து 32 பிட்டில் தான். ஸோ இது மாதிரி 32 பிட்டில் ரைட் பண்ண கேம்ஸ், அதுவும் இன்னும் ஓல்டராக இருக்கிற கேம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மாடர்ன் பீஸில் என்ன தான் வந்து நம்ம புதுசாக டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் லைக் டேரக்டெக்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூட 32 பிட்டில் தான் வந்து இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அது ரன் ஆகும் ப்ராப்பராக. அது ஏன்னா வந்துட்டு உங்களோட கேம்ஸ் ஒன்று வந்துட்டு இன்னும் ரொம்ப பழசாக இருக்கும், அப்படி இல்லைனா வந்துட்டு உங்களோட கேம்ஸில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ், இந்த 32 பிட் சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து 64 பிட்டில் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு எமுலேட்டர் மாதிரி தான் வந்துட்டு ரன் ஆகும். லைக் நம்ம வந்துட்டு விண்டோஸில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் விளையாடணும், ஆண்ட்ராய்டு கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னா நம்ம ஒரு எமுலேட்டர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 32 பிட் ஃபைல்ஸ் வந்துட்டு நீங்கள் 64 பிட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னா கூட சேம் மெத்தட் தான் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி 32 பிட் ஃபைல்ஸை கன்வெர்ட் 64 பிட்டில் வந்துட்டு எமுலேட் பண்ணுறதப்போ ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட மாடர்ன் சிபிஎஸில் வந்துட்டு நிறைய கோர் கவுண்ட் இருக்கும், நிறைய த்ரெட் கவுண்ட் இருக்கும். ஸோ இந்த கன்சிடர் பண்ணிவிட்டு நிறைய கேம்ஸ் வந்துட்டு இப்போ வர கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு மல்டி கோருக்காக வந்துட்டு ரைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கேமோட லோடு வந்துட்டு ஒரு கோருக்குமே வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இன்னும் பெட்டராக வந்து ஒர்க் பண்ணும். பட் ஆனால் வந்துட்டு ஓல்டர் கேம்ஸில் வந்துட்டு மிஞ்சி போனால் வந்துட்டு டூயல் கோர் சிபிஎஸ்க்காக தான் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுலேயுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஆப்டிமைசேஷன் இல்லாததுனால உங்களோட கேம்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் வீக் ஆகும். சப்போஸ் உங்களோட கேம் வந்துட்டு ரன் ஆனால் கூட உங்களோட கேமில் பெர்ஃபார்மன்ஸ் வீக் ஆகுது அப்படின்னா வந்துட்டு இதுதான் ரீசன். ஸோ இந்த மாதிரியான கேம்ஸை வந்துட்டு உங்களோட விண்டோஸில் இப்போ நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் வந்து ஃபிக்சஸ் இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபிக்சஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. லைக் நீங்கள் வந்துட்டு ரிஜிஸ்டரில் ஏதாச்சும் வந்து செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுவும் உங்களோட நீங்கள் எந்த கேமை ரன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும். பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னென்ன செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்துட்டு நீங்கள் சஜஷன்ஸ் கேட்கலாம். லைக் ஃபாரம்ஸில் எல்லாமே வந்து எழுதியிருப்பாங்க. இல்லைனா ஒரு சில கேம்ஸே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேட்சோடு வரும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் மூலமாக வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். ஆனால் இதில் ஆர்டஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கேம் ப்ராப்பரான செட்டப்போடு வர மாதிரி நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் 10 32 பிட் கூட நீங்கள் வந்துட்டு ரன் பண்ண முடியும். அது இன்னும் அவைலபிளாக தான் இருக்குது 32 பிட் எல்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு லேட்டஸ்ட் ஓஎஸ்எஸ்ஸே நீங்கள் வந்துட்டு 32 பிட்டில் ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் வந்துட்டு ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் சப்போஸ் உங்களால் வந்துட்டு 32 பிட் ரன் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டூயல் பூட் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். லைக் 2 விண்டோஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்க்கு வந்து செட்டப் பண்ண மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு கேமிங்க்கு 32 பிட் விண்டோஸும் சப்போஸ் நீங்கள் அதர் ஒர்க்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 64 பிட் நீங்கள் வந்துட்டு பூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு விண்டோஸ் வந்து 32 பிட்டில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பெருசாக வந்து இருக்கும் அப்படின்றது தெரியாது. அது உங்களோட சிபியோட பவர் பொறுத்து. பட் ஆனால் இந்த மாதிரியான வேஸில் நீங்கள் வந்துட்டு 32 பிட் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேம் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து 64 பிட் விண்டோஸ்லேயே வந்து உங்களுக்கு கேம் ரன் ஆகுது ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேகியாக இருக்குது அப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில ஃபிக்சஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பயோஸில் போயிட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு நிறைய கோர் இருக்கிற சிபியூ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பயோஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு வெறும் 2 கோர் மட்டும் ரன் ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேமுக்கு மட்டும் வந்து அது ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். பட் அகைன் நீங்கள் வந்து கேம்லாம் விளையாடி முடிச்ச அப்புறமா அகைன் வேறு ஏதாச்சும் ப்ரொடக்டிவிட்டி ஒர்க் பண்ணுறப்ப அகைன் அந்த கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இப்போ நான் சொன்ன ஃபிக்சர்ஸ் எத்தனை கேமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் மேஜராக நிறைய கேம்ஸ், நிறைய ஐடியரில் இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது மாதிரியான ஃபிக்சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன கேம் வந்து உங்களோட சிஸ்டமில் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.